ஹலோ ஆதித்யா, நான் சந்தோஷ் பேசுறேன். பிரியாவை மீட் பண்ணேன். அவ எப்படி இருக்கா? பிரியாக்கு எதுவும் அங்க பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே? இல்ல, நல்லா இருக்கா. ஆனா இப்ப இவ இருக்கிற இடம் அவ்வளோ நல்ல இடம் இல்ல. அப்புறம் இன்னும் சில இஷ்யூஸும் இருக்கு. அது நான் அவளுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணேன். பட் ஷீ டசன்ட் வாண்ட் மை ஃபேவர் ஆல்சோ. ஆதித்யா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நாம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ இந்த ஸ்டெப்பை இதுக்காக தான் எடுத்திருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னு விரும்புறா. அதனால அவளுக்கு தேவைப்படுற டைம் அவளே எடுத்துக்கிட்டுமே. அப்புறம் இது மூலமா அவளுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிடும், வாழ்க்கையில் அவ என்ன எதிர்பார்க்கறான்னு. சரி, ஆனா மிஸ்டர் எஸ்கே, நான் தான் உங்ககிட்ட சொல்லி அவளுக்கு உதவி பண்ண சொன்னேன்னு எக்காரணத்தை கொண்டு அவகிட்ட சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். ஆல் ரைட், சொல்ல மாட்டேன். And I will tell you when she contacts me. ஓகே, தேங்க்யூ. All right. மிஸ்டர் எஸ்கே கிட்ட பேசினம்மா. அவர் பிரியாவுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காராம். ஆனால் அவளுக்கு எந்தவித ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கா. ஆதி, பிரியா இங்கேருந்து எதுவுமே எடுத்துட்டு போகல. ஜுவல்லரி, கேஷ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. அவளால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அவ எங்க இருக்கா? இப்பவே நான் அவள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் வேண்டாமா, எந்த லாபமும் இல்லை. அவளுக்கு அவ்வளோ அடமா, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற தெரியுமா? ஏன் இவ இப்படி பண்றான்னே தெரியல. அவளுக்கு பணம் தேவைப்படும்னு அவ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லையே. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உத்ரா, என்ன விஷயம்? தாராவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவும் தெரியல. அவனோட போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன? ஹாஸ்டல்காரங்களும் பேச விட மாட்டேங்கிறாங்க. யார்கிட்டயும் அவ பேச விரும்பலையா, இவங்களும் யார்கிட்டயும் போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. முக்கியமா ஏன் கூட. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வேணா அவளை போய் நேர்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வரவா? நேர்ல போய் பார்த்துட்டு வா. இந்த நேரத்துல அவ கூட யாராவது இருக்கணும். அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு புரிய வைக்கணும். இந்த வேலையை உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். நீ போய் அவளை பார்த்துட்டு வா. சரி. இந்தாங்க, ரூமை க்ளீன் பண்ண. ஓகே மேடம். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க ஏதோ வேலை தேடுறீங்களாமே மேடம். என்னோட ஃபார்ம் ஹவுஸில் ஒரு போஸ்டிங் காலியாக இருக்கு. சம்பளம் நீங்க கேட்கறது தான். ஜஸ்ட் ஷட் அப். வாய்க்கு வந்ததை பேசாம கொஞ்சம் நாக்கு அடக்கி பேச கத்துக்கோங்க. பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? மற்ற பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உங்களை மாதிரி பொம்பளைங்க கிட்ட இப்படி தான் பேசணும். நீ என்ன நினைச்ச? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஜெகதீஷ், இங்கே இரு, நான் வந்துடுறேன். அண்ணே அண்ணே நில்லுங்க அண்ணே. அண்ணே அண்ணே, இப்பவும் சொல்றேன், இதுல எந்த யூஸுமே இல்ல. அது இல்லாம இந்த இடத்த நான் தான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன்னு தெரிஞ்சனா அண்ணி என்கிட்ட எப்பவுமே பேசவே மாட்டாங்க. அவ எப்படி இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கலான்னு நான் தெரிஞ்சுக்கணும்டா. அதுக்காக தான் போறேன். இங்க பாரு, யாருக்கும் எதுவும் தெரியாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கம்முன்னு இருப்பேன், வாய் மூடிட்டு இருப்பேன். போதுமா? அண்ணா அண்ணா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்கண்ணே. நீ என் இடத்துல இருந்து பாரு, உனக்கு தெரியும். ஜெகதீஷ், இங்க பாரு, அவளுக்கு தான் என் மேல கோவம், எனக்கு அவ மேல கோவம் இல்ல. இப்பவும் அவன் என் பொண்டாட்டி தான்டா, நான் அவளுக்கு புருஷன் தான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம சேஃப்டியா பாத்துக்கிறது என்னோட கடமைடா. நீ இங்கே இரு. இந்தா இதை படி வச்சுக்கோ, நான் வந்துடுறேன். அண்ணா சொன்னா கேளுங்க அண்ணா. அண்ணா